அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத உங்களுக்கு மிக எளிமையாக இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ பொதுவாக எந்த அலுவலகத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அங்கே கண்டிப்பாக மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அண்ட் மைக்ரோசாஃப்ட் வேர்டு கண்டிப்பாக ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். இப்போது என்னுடைய ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு டேட்டா கொடுத்து இந்த டேட்டாவை எக்ஸலில் டைப் பண்ணி கொடுங்க, அதாவது பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி நீட்டாக எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம். நான் ஆல்ரெடி எக்ஸலில் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் டைப் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்குறேன். ஸோ முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்டார்ட்டில் போயிட்டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல் 2007 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பண்ணுறேன். இப்போது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஓப்பன் பண்ணியாச்சு. மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பாக்ஸாக இருக்கும். இதுக்கு பேர் என்னதுன்னா செல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒவ்வொரு செல்லுக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேம் இருக்கும். அந்த நேம் என்ன சொல்லணும்னா செல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லணும். சரியா? நான் இப்போ இந்த செல்லை கிளிக் பண்ணுறேன், இதுக்கு பேர் D1. இப்போ இந்த செல்லை கிளிக் பண்ணுறேன், இதுக்கு பேர் B7. அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா பாருங்க, இப்போ இதில் இந்த இடத்த கிளிக் பண்ணுறான் A3, பார்த்தீங்களா? A3ன்னு காமிக்குதா? ஸோ இதுதான் செல் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா C இருக்குது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. ஸோ இது பேர் C4. ஓகேவா? இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கிளிக் பண்ணுற இந்த இடத்துல இப்போ நான் ஒரு டேட்டா டைப் பண்ணுறேன். சிம்பிளாக எம்ப்ளாயி நம்பர் டைப் பண்ணிவிட்டு ஒரு டேப் கொடுக்கணும். எம்ப்ளாயி நேம் கொடுத்துட்டு ஒரு டேப் கொடுக்குறேன். அடுத்து ஏஜ்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு பண்ணிங்கன்னா கரெக்டாக இந்த EMP நம்பருக்கு கீழே வந்துருச்சா? அடுத்து 101, அடுத்து ஒரு நேம் டைப் பண்ணுறேன், அடுத்து ஒரு ஏஜ், அடுத்து ஒரு நேம். ஸோ இந்த மாதிரி நான் கண்டினியூஸாக என்ன செய்யலாம், டைப் பண்ணி போகலாம். எப்படின்னா 103 டேப், அடுத்து டேப் 78 என்டர். ஒருவேளை உங்களுக்கு என்ட்ரு ஆகலை அப்படின்னா நீங்கள் ரைட் ஆரோ லெஃப்ட் ஆரோ மார்க்கை என்ன செஞ்சுக்கோங்க, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கீபோர்டில் லெஃப்ட் ஆர் ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே கீழே அங்கேயும் மூவ் ஆகிக்கிடும். சரியா? அடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அடுத்து முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இப்போது இந்த ஏக்கும் பிக்கும் நடுவில் ஒரு கோடு இருக்குது. இந்த கோடை என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இப்படி ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது இது காலத்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அதே மாதிரி என்ன பண்ணலான்னா இங்கே கொண்டு போங்க, பாருங்கள் வருதா? எவ்வளோ வேணாலும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அல்லது கரெக்டாக ஃபிட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு 2 தடவை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல ஃபிட் ஆகிக்கிடும். இங்கேயும் கிளிக் பண்ணுற ஃபிட் ஆகுது, இங்கேயும் கிளிக் பண்ணுற ஃபிட் ஆகுது. அதே மாதிரி நீங்கள் ரோவையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 2வது ரோவை நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், அடுத்து 3வது ரோவை அட்ஜஸ்ட் பண்ணுறேன், அடுத்து 4வது ரோவை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது அதுக்கு அடுத்து இப்போது இது எல்லாமே சென்டராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு இது ஃபுல்லாக அப்படியே இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு மவுஸ் அப்படியே கீழே இழுத்திங்கன்னா, விடாமல் இழுத்திங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகும். செலக்ட் ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு இதை தான் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபார்மேட் செல்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா தனியாக மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்பர், அலைன்மெண்ட்டு, ஃபாண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் அலைன்மெண்ட்டுங்கிற டேபை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஹரிசென்டரில் சென்டர் கொடுங்க, வெர்டிக்கலில் இப்போ பாட்டம்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணுங்கள், சென்டர்னு மாற்றுங்க. இப்படி மேலேயும் சென்டர் கீழேயும் சென்டர் கொடுத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ஸ்கூலில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் சென்டரில் வந்துடும். சரியா? ஜஸ்ட் ஓகே கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சென்டரில் வந்துட்டு. சரியா? இப்போது இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு டாப்பில் வேணும், அந்த செல்லோட டாப்புக்குள்ளே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி உள்ள ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஃபார்மேட் செல்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் அலைன்மெண்ட்டில் போயிட்டு இப்போ சென்டரில் போயிட்டு இது சென்டரில் இருக்கலாம், வெர்டிக்கலில் தான் நீங்கள் மாற்றணும். டாப் கொடுங்க. ஸோ டாப் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த பார்த்தீங்களா 100 அந்த செல்லுக்கு டாப்பில் போயிடுச்சு. சரியா? இதே மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். அதாவது முக்கியமாக என்ன பண்ணணும்னா நீங்கள் எதெல்லாம் நீங்கள் சென்டரில் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். செல்லுக்கு சென்டரில் வேணுமா, இல்லை செல்லுக்கு டாப்பில் வேணுமா, இல்லை லெஃப்ட்டில் வேணுமா, ரைட்டில் வேணுமா அப்படிங்கிறத ஜஸ்ட் இதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் செல்ஸில் போயிட்டு ஸோ இதில் அலைன்மெண்ட்டில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு லெஃப்ட் கொடுங்க. இப்போ சென்டர் கொடுக்குறேன்.
இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இப்போ உதாரணத்துக்கு 101 என்ன செஞ்சிடும், லெஃப்ட் சைடில் போயிடும். அதே நேரத்தில் சென்டரில் இருக்கும். ஓகேவா, புரிஞ்சிருச்சா நான் சொல்கிறது? ஓகே, இப்போது திருப்பி சென்டரில் வரணும்னா அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணணும், ஃபார்மேட் செல்ஸ் போடும், அலைன்மெண்ட்டில் இங்கேயும் சென்டர் கொடுத்துக்கோங்க, ஜஸ்ட் ஓகே கொடுங்க. ஓகேவா, சரி. இப்போ இன்னொன்று என்னென்னா, இப்போது இஎம்பி நம்பர் ரோ வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது, 101ஓட அதாவது ஹெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ எல்லாமே ஈவனாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கீழே வரைக்கும் அப்படியே மவுஸ் அப்படி கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணி கொஞ்சம் கீழே இழுத்தோடனே ஹெயிட் என்ன காமிக்குது, 24ன்னு காமிக்குதா. என்ன ஆகும், ஒவ்வொரு ரோவுக்குமே 24 ஹெயிட் வச்சு அதுவே மாறிடுச்சா, ஒன்று போல் மாறும். அந்த ரோவோட அந்த செல்லோட ஹெயிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி நீங்கள் காலத்தை இப்படி கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இது வரைக்கும் மூவ் பண்ணிவிட்டு அதே மாதிரி இப்படி இழுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா அதில் என்ன விட்த்து செட் பண்ணியிருக்கோமோ இப்போ 9.86 வருதா, ஆட்டோமேட்டிக்காக ஒன்று போல் ஈவனாக வரும். இப்போ இந்த 2 செல்லை மட்டும் பண்ணணும், இந்த 2 காலம் மட்டும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதில் மூவ் பண்ணுங்கள். அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி இழுத்தீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது அட்ஜஸ்ட் ஆகும். அதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதில் பார்டர் செட் பண்ணணும். பார்டர் எப்படி செட் பண்ணுறதுனா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் இதில் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். என்னத்துக்கு பார்டர் செட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு இதை பிரிண்ட் அவுட் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன செய்யணும்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள், பிரிண்ட் ப்ரீவியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பாருங்கள் இதில் வந்து அந்த பாக்ஸ் வந்து செய்யாது, உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ பிரிண்ட் ப்ரிவ்யூ கொடுக்குறேன். இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள், ஜஸ்ட் ரைட் கிளிக், இதில் போனீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பார்டர்ஸ் கொடுத்துட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒவ்வொரு செல்லுலையும் என்ன செஞ்சிடும், அந்த பார்டர் வந்துடும். இப்போ போய் நீங்கள் பிரிண்ட் ப்ரீவியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிடும், அந்த இஎம்பி நம்பர் நேம்ங்கிறது பாக்ஸோட வந்துடும், பார்டரோட வந்துடும். சரி, இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இது மேலே வந்து ஹெட்டிங் இருக்குது, அந்த ஹெட்டிங் கொஞ்சம் போல்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதை மட்டும் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு ரைட் கிளிக் பண்ணிங்கனாலும் அதில் போல்டு ஆப்ஷன் இருக்கும், அல்லது இங்கேயே இருக்குது பார்த்தீங்களா போல்டுன்னு இருக்கும். இது எங்கே இருக்குன்னா அந்த ஹோம்ங்கிற டேபை கிளிக் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் வரும். சரியா, சரி. இது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கலர் மாற்றணும்னா நீங்கள் கலர் இதை சைடில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கலர் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், அல்லது ரைட் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து அந்த கலர் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் வந்து அங்கே இருக்கும். ஓகேவா, சரி. இப்போ அடுத்து இதுக்கு இப்போ 101, 102, 103 இருக்குது. இப்போ இதுக்கு இடையில ஒரு ரோ வந்து இன்சர்ட் பண்ணணும். அப்படின்னா எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் இந்த 3ஆம் நம்பரில் இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக், இதில் இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல ஒரு ரோ வந்து இன்சர்ட் ஆகும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு காலம் புதுசாக சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள், அதில் இன்சர்ட் கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் சைடில் ஒரு காலம் வந்து இன்சர்ட் ஆகும். இது தேவையில்லை அப்படின்னா அதே மாதிரி கிளிக் பண்ணணும். கண்டிப்பாக இங்கே கிளிக் பண்ணணும், நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி டெலிட் கொடுக்கக்கூடாது. இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டெலிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த காலம் டெலிட் ஆகும். அதே மாதிரி இங்கேயும் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் பண்ணிவிட்டு டெலிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். சரியா, அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா நீங்கள் இன்னொரு வழியாகவும் நீங்கள் பண்ண முடியும். எப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணுறோம், இல்லை இங்கேயே ஜஸ்ட் இங்கே இந்த காலத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல கிளிக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா இன்சர்ட்னு சொல்லிட்டு இதில் இருக்கும். இது எங்கே இருக்கும் அப்படின்னா ஹோம் அப்படிங்கிற இந்த டேப்ல கிளிக் பண்ணால் மட்டும்தான் இதில் இன்சர்ட்டுங்கிற அந்த ஆப்ஷன் இருக்கும். இதில் போய் என்ன பண்ணணும், இன்சர்ட் சீட் காலம் அப்படின்னு கொடுக்கணும். இன்சர்ட் சீட் காலம் கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா அந்த செல்லு வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிடும், ஒரு காலம் வந்து இன்சர்ட் ஆகிடும். புரிஞ்சுச்சா? சரி, அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த சப்போஸ் இந்த காலம் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க, அல்லது இங்கே ஜஸ்ட் அந்த காலத்தில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் போய் டெலிட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு டெலிட் காலம் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே என்ன பண்ணும், டெலிட் ஷீட் காலம் கொடுத்தாலே டெலிட் ஆகிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ இங்கே போயிட்டு இந்த இடத்த கிளிக் பண்ணுறீங்க, தெரியாமல் டெலிட்டை கிளிக் பண்ணி செல் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆப்ஷன் கேட்கும். என்ன கேட்கும்னா ஷிஃப்ட் செல்ஸ் அப் அப்படின்னு கேட்கும். இப்படி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். கொடுத்த உடனே என்ன பண்ணணும்னா அந்த ராஜாங்கிற நேம் டெலிட் ஆகி குமார் பாலுங்கிற நேம் வந்து மேலே வந்துடும். சரியா, அதனால் அப்படி பண்ணக்கூடாது.
இப்போ கண்ட்ரோல் இசட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், திருப்பி பழைய நிலைமைக்கு போயிடும். கண்ட்ரோல் இசட். சரியா? அதாவது என்ன பண்ணோம்னா டெலிட் கொடுத்த உடனே டெலிட் செல்ஸ் ஆப்ஷன் கொடுத்த உடனே என்ன ஆகும்னா என்டையர் ரோன்னு இருக்கும், என்டையர் காலம்னு ஒன்று இருக்கும், ஷிஃப்ட் செல்ஸ் லெஃப்ட்னு இருக்கும். என்டையர் ரோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ராஜாங்கிற நேம் எந்த ரோல் இருக்கோ அது ஃபுல்லாகவே இது டெலிட் ஆகும். அதே மாதிரி காலம் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா அது எந்த காலத்தில் இருக்கோ அது டெலிட் ஆகும். புரிஞ்சிச்சா? ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் கேன்சல் பண்ணுறேன். சரியா? இதுதான் வந்து இந்த ரோ காலம் இன்சர்ட் பண்ணுற மெத்தடு. சரியா? அடுத்து என்ன பண்ணணும்னா இதை நான் பிரிண்ட் ப்ரிவியூ பார்க்குறேன். இப்போ பிரிண்ட் ப்ரிவியூ பார்க்கும்போது இப்போ டேபிள் இப்படி இருக்குது. இந்த டேபிள் வந்து சென்டரில் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். என்ன பண்ணுங்கன்னா பேஜ் செட்டப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இதில் மார்ஜின்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஹரிசன்டலி வெர்டிகலி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஹரிசன்டலி வெர்டிகலை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்க ஹரிசன்டலி கொடுத்த உடனே என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஓகே கொடுக்குறேன். இப்போ அந்த பேஜுக்கு சென்டரில் வந்துடுச்சு. இதே பேஜ் செட்டப்பில் போயிட்டு ஜஸ்ட் வெர்டிகலின்னு கொடுத்தீங்கன்னா அந்த டேபிள் வந்து அந்த பேப்பருக்கு நடுவில் வந்துடும். சரியா? பொதுவாகவே மேலே டாப்பில் தான் இருக்கணும். அதெல்லாம் என்ன பண்ணுங்க அந்த சென்ட்ரான் பேஜில் பேஜ் செட்டப்பில் சென்ட்ரான் பேஜ் கீழே வெர்டிகலி அப்படிங்கிறத எடுத்து விட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போது பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்குது. இப்போது இந்த ரோவுக்கு மேலே ஒரு ஹெட்டிங் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதில் ரைட் கிளிக் பண்ணுங்கள், இதில் கிளிக் பண்ணுங்கள், இன்சர்ட் கொடுங்க, திருப்பி இதில் ரைட் கிளிக் பண்ணுங்கள், இன்சர்ட் பண்ணுங்கள், கொடுத்துட்டு இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இது ஃபுல்லாக எது வரைக்கும் வேணுமோ அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். எப்படி பண்ணணும்னா இங்கே A1 கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணிட்டு அப்படியே மவுஸை நகர்த்துனீங்கன்னா இப்படி வரும். அந்த உடனே என்ன பண்ணணும்னா அதில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இந்த இருக்குது பார்த்தீங்களா மெர்ஜன் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு பேர் மெர்ஜன் சென்டர்னு சொல்லுவாங்க, அல்லது இங்கேயே இருக்கும் மெர்ஜன் சென்டர்னு. ஸோ இது கொடுத்த உடனே இந்த மாதிரி செல் வந்து மெர்ஜ் ஆகிடும். இதில் என்ன பண்ணுங்கன்னா நம்ம என்ன கண்டென்ட் தேவையோ அதை டைப் பண்ணிக்கோங்க. சரி எனக்கு மெர்ஜ் பண்ணுறது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா அதே செல்லை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மெர்ஜன் சென்டர் எடுத்து விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மொதல் செல்லுக்கு அது போயிடும். சரியா? திருப்பி நான் மெர்ஜன் சென்டர் பண்ணுறேன். இப்போ இதை கொஞ்சம் போல்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஜஸ்ட் இதை போல்டு பண்ணிக்கோங்க, சைஸை மாற்றிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பொதுவாக 14, 16 என்ன சைஸ் வேணுமோ அதை இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். இன்னொன்று என்ன, இப்போ இந்த ஹோமை டபுள் கிளிக் பண்ணுங்கள், ஹைட் ஆகிடுச்சா, இன்னொரு டபுள் கிளிக் பண்ணுங்கள், திருப்பி வந்து நிற்கிறோம். சரியா? ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். சரி, இப்படி போயிட்டு நீங்கள் பிரிண்ட் ப்ரீவியூவில் போய் நீங்கள் பாருங்கள், கிளிக் பண்ணுங்கள், பிரிண்ட்டு, இதில் போய் பிரிண்ட் ப்ரீவியூ கொடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் ஹெட்டிங் வந்தாச்சு. சரியா? இப்போ திருப்பி இன்னொரு ரோ இன்சர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி இந்த 2ஆம் நம்பரில் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள், இன்சர்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ என்ன டைப் வேணுமோ இல்லை இந்த A1 மேலே ஒரு செல் ரோ வேணும்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள், இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்துடும். சரியா? ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க, இப்போ இன்னொரு ஹெட்டிங் டைப் பண்ண போகிறேன். அதே மாதிரி என்ன பண்ணுறோம், A1லேருந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறோம், ரைட் கிளிக் பண்ணுறோம், இதில் போய் நினச்சிடும் இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா மெர்ஜன் சென்டர் கிளிக் பண்ணுறோம், அல்லது இங்கே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இதில் டைப் பண்ணுறோம். இப்போ டைப் பண்ணியாச்சு. என்னன்னா இந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸை நான் எப்படி டைப் பண்ணியிருக்கிறேனோ அதே மாதிரி தான் அந்த கனெக்ஷனுக்கும் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன செய்யுங்க, இந்த செல்லை கிளிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் பெயிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபார்மேட் பெயிண்டரை கிளிக் பண்ணிவிட்டு அந்த கணேசன் அன்கோவில் போய் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக கீழே இருக்கிறது மாதிரியே மாறிடும். இதை ட்ரை பண்ணலாம் இன்னொரு வாட்டி. இப்போ இந்த எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி நேம், ஏஜ், கலர் இருக்குது. இது என்ன கலர் இருக்கோ இப்போ நான் ரெட் கலரில் மாற்றுறேன். இதே கலரை வந்து கீழே எல்லாத்துக்குமே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த 3ஐயுமே செலக்ட் பண்ணுங்கள், ஃபார்மேட் பெயிண்டரை கிளிக் பண்ணுங்கள், கீழே இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி அப்படி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கலர் மாறிடும். புரிஞ்சிச்சா? சரி, இப்போ பழையபடி கொண்டு போயிடுறேன், கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்றேன். சரி, இப்போ போய் ப்ரிவியூ நீங்கள் பாருங்கள். சரி, இப்போ இது வரைக்கும் நம்ம பண்ணியாச்சு. ஸோ இவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணியிருக்கோம், ஒரு டேபிளை உள்ளே இன்சர்ட் பண்ணி ஹெட்டிங் எப்படி போடுறதுங்கிறத நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதுக்குள்ள ஏதாவது கண்டென்ட் நீங்கள் டைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், செல்லை வந்து அப்படி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மெர்ஜ் பண்ணுங்கள். ஏதாவது டைப் பண்ணணுமா டைப் பண்ணிக்கோங்க. சரியா? ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் அவங்க சைன் பண்ணுற மாதிரி வேணும்னா இந்த மாதிரி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு இதில் ரைட் இருக்குது பார்த்தீங்களா, அலைன் ரைட் டெக்ஸ்ட் ரைட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா டெஸ்ட்டாக இந்த மாதிரி ரைட் சைடில் வந்துடும். ஜஸ்ட் பிரிண்ட் ப்ரிவியூ பண்ணுங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு வாட்டி ப்ரிவியூ பார்க்கும்போதும் உங்களுக்கு அது தெரியும். சரியா? அப்படி இல்லையா அந்த மெர்ஜை எடுத்து விடுங்க,
ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், இதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுறோம், மெர்ஜ் செல்லை எடுத்து விட்றோம். அந்த மாதிரி பண்ணாமல் நான் இந்த செல்லுக்கு நேரம் பண்ணணும்னா ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிவிட்டு ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு போட்டுட்டு கொஞ்சம் போல்டு பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன், போல்டை கிளிக் பண்ணுறேன். சரியா? இப்போ போயிட்டு கிளிக் பண்ணுறோம், பிரிண்ட்டில் போயிட்டு பிரிண்ட் ப்ரிவியூ. இப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ தான். ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு டேபிள் ஒரு டேபிளை செட் பண்ணி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி நம்ம பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு அடுத்து வந்து நம்ம எப்படி வந்து பிரிண்ட் ப்ரிவியூவில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, இன்னும் ஃபார்மேட் பண்ணுறதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் டெய்லி வந்து ஒவ்வொரு விஷயத்தை பற்றி நாங்கள் கற்றுக் கொடுக்க போகிறோம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.